வணக்கம் அஸ்ட்ரோடெக் நேயர்களே. நம்ம நட்சத்திர குணங்கள் வரிசையில இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதி அப்படிங்கிறது ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அமைப்பு. இது ஒரு யாகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை போல, மக்கு படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு கொதிப்பை போல பழையன கழிதலும் புதிய புரிதலும் ஒரு நடக்கும் பெரிய உயிரினத்தினுடைய ஆற்றலை முன்கூட்டியே தெரியப்படுத்தக்கூடிய நட்சத்திரமாகவே இருக்கு. ஒரு புதிய உலகத்தையோ அல்லது புதிய சிந்தனையோ வடிவமைக்கும் வல்லமையும் திறமையும் கொண்ட இவர்கள் ஆன்மீகம், தத்துவம் அல்லது ஒரு கொள்கையை எப்படி உருவாக்குவது என்பது மாதிரியான படிப்புகள்ல அவங்க செயல்படும் போது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டராகவோ அல்லது கொள்கையை வகுவும் சாஃப்ட்வேரை மென்பொருள் அதுபோலவே ஒரு மென்பொருள் வடிவமைப்பது, கொள்கை கருத்துக்களை உருவாக்கம் செய்வது அல்லது ஒரு பெரிய இயக்கத்தை தலைமை தரும் வேலைகள்ல இவங்கதான் ராஜாவா இருப்பாங்க. இவங்க சிந்தனை எப்பயுமே உயர்வா இருக்கிறதுனால மற்றவங்க கூட விட்டு போக முடியாம ஒரு பெரிய தனிமைக்குள்ள சிக்கக்கூடிய வாய்ப்பையும் உள்ளது. உலகத்துக்கு தேவையான புதிய நீதியையும் கொள்கைகளையும் தீர்வையும் உருவாக்கி அதை முறைப்படுத்துவதுதான் இவங்களுடைய ஒரே உத்வேகமான ஆன்மன உந்துதலாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதமாக இருந்தால் இவர்களுடைய செயல்களை எப்பயுமே ஒரு வேகம், ஒரு தத்துவார்த்தமான எண்ணங்கள் இருக்கும், செயல்பாடுகள் இருக்கும். எடுத்த காரியத்தை உடனே இறங்காம அதுக்கு பின்னாடி இருக்கும் பெரிய உண்மை என்ன அப்படிங்கிறத யோசிச்சு வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு கொள்கைக்காக களத்தில் இறங்குவதை இவங்களுடைய பாடி லாங்குவேஜ். அதே மாதிரி 2ஆம் பதமாக இருந்தால் இவர்களுடைய சிந்தனை முழுக்க ஒரு கட்டமைப்பு உருவாக்குவதிலேயே இருக்கும். ஒரு தத்துவத்தை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் அல்லது உரத்த கருத்தை, தான் ஏற்றுக்கொண்ட கருத்தை, கொள்கையை எப்படி நடைமுறைப்படுத்தலாம், அதுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் வேணும் அப்படின்னு மனதுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா பிளான் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க மைண்டே ஒரு வடிவமைப்பாளர் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதே 3ஆம் பாதமாக இருந்தால் பூரட்டாதி. 3ஆம் பாதமாக இருந்தால் இவர்கள் முயற்சியில் ஒரு கோட்பாட்டை அல்லது ஒரு வரைமுறையை உருவாக்குவதிலே இருக்கும். தான் நினைத்த மாற்றத்தை மற்றவர்களுக்கு புரியும் வகையில் விதிமுறையாகவும் தத்துவங்களாகவும் மாற்றி அதை நிலைநிறுத்த கடுமையாக உழைப்பார்கள். அறிவாற்றலால் ஒரு பெரிய நிறுவனத்தை அல்லது பெரிய குடும்பத்தை, ஒரு பெரிய அமைப்பை உருவாக்குவாங்க இவங்க. இதை 4ஆம் பாதமாக இருந்தால் இந்த போராட்டத்திற்கும் தத்துவத்திற்கும் தான் வகுத்து வரைப்படுத்திய கொள்கைக்கும் பலனாக முழுமையான உருமாற்றம் அல்லது ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். ஒரு பழைய சிந்தனை அழிந்து ஒரு புதிய அமைப்பு உருவான திருப்தி இவங்களுக்கு சேரும்.